வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசி பருப்பு வச்சு செய்யக்கூடிய திருவையாறு ஸ்பெஷல் அசோக் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அசோக் அல்வா பண்ணுறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 125 ml இருக்கக்கூடிய கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துப்போம். எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்பாலே இந்த அல்வாவுக்கு தேவையான மற்ற பொருட்களை அளந்தெடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் நல்லா வந்திருக்கு. சூடாக இருக்கும்போதே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு சூடாறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மசிச்சு விட்ட பருப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம். இதை இனி ஒரு 2 சுற்றுனாலே போதும். நல்ல ஸ்மூத் பேஸ்ட் அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக வரும். இனி அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிப்போம். அல்வா பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹெவி பாட்டம் உள்ள கடாயாக எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்தெடுத்துடலாம். இனி இந்த முந்திரி பருப்பை மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக சேர்த்தாதான் அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மைதா மாவு இந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மைதா பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துப்போம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யிலேயே பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. பாசிப்பருப்பில் செய்கிறதுனால அந்த அல்வா பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த பாசிப்பருப்பு வேக வேக அந்த கடாயில் ஒட்டுற மாதிரியே இருக்கும். அந்த டைமில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறமா தான் இதில் சர்க்கரை சேர்க்கணும். நான் இங்கே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இனிப்பு சுவை கம்மியாக போதுன்றவங்க 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய மறுபடியும் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண இன்னும் கெட்டியாகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். கரண்டியால் நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் அல்வா நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், மறுபடியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நெய் சேர்க்க இந்த பருப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய்யோட அளவு அதிகமாக தேவைப்படும். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும்.
அல்வானாலே அந்த பக்குவம் வர்றதுக்காக கிண்டி கிண்டி நம்ம கையெல்லாம் வலிச்சிடும். ஆனால் அந்த அசோகா அல்வா பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சா போதும், ஒரு 15 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். இந்த டைமில் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் குங்குமப்பூவை ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்க சேர்க்க அந்த அல்வா ரொம்ப நாள் கெட்டு போகாது. கடைகள்ல எல்லாம் செய்யும்போது 1 கப் பாசி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க. பாருங்கள், அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா நல்லா திக்காகி நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. ஃபைனலாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதோட சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டம் உள்ள கடாயாக எடுத்திங்கன்னா அல்வா எதுவுமே அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்கிறதுனால கிட்ஸுக்கு இந்த அல்வாவை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். மறுநாள் சாப்பிட்றதா இருந்தால் அந்த டைம் சூடு பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே மாதுளை அல்வா, ட்ராகன் ஃப்ரூட் அல்வாலாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த அசோகா அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.